எலெக்ஷன் ரிசல்ட் அதுமா ஏதாவது கட்டங்களில் தப்பாக காட்டுதா தமிழ்நாட்டில்? அது காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது 4ஆம் தேதி. ஒரே காலையில் இப்போ நிறைய அரசியல்வாதிகள் தூங்க மாட்டாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விசில் அடிப்பாங்களா, ரெட்டை இலை காட்டுவாங்களா, சூரியன் உதிக்குமா அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு அக்னி நட்சத்திரம் வருது. எல்லாருமே சண்டேக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் தடவை தமிழ்நாடு மண்டேக்கு வெயிட் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷனோட நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்க போகுது? எல்லாமே இருந்தாலும் ஒரே சைடாக போகுன்றது தான் நான் பார்க்குறேன். ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி வந்துருங்கிறீங்க? சிங்கிள் மெஜாரிட்டியில் தூக்கிடுவோம். ஒருவேளை விஜய் சார் என்டிஏவோட கூட்டணி அமைப்பாரா? அரசியல் யாரும் நிரந்தர நண்பர்கள் கிடையாது. அரசியல் யாருமே நிரந்தர எதிரிகள் கிடையாது. இன்கேஸ் டிஎம்கே திருப்பி அவங்க ஆட்சியை தொடர்றாங்கன்னா அப்ப ஸ்டாலின் அவர்களை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் ஒரு லீடர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் ஜிக்கு நல்ல நேரம், எடப்பாடி ஜிக்கு நல்ல நேரம், விஜய் சாருக்கும் நல்ல நேரம், உதய் சாருக்கும் நல்ல நேரம். பொட்டி திறக்கிற அன்னைக்கு ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருக்கும். செல்வி சிஎம் ஆவார் சொல்லிட்டு யாருன்னு சொல்றது? செல்வி எங்க சொன்னேன் காட்டணும்ல. நான் தான் 4 பேருக்கு நல்ல நேரம்ன்றேன். ஏன்னா அவர் டச் பண்ணுறது மேஜர் பார்ட்டாக பார்த்தா 2 பேர் தான், டிஎம்கே அண்ட் என்டிஏ. அவர் பெருசாக டச் பண்ணுறது டிஎம்கேவாக இருந்தால் என்டிஏ வரப்போகுது. என்டிஏ டச் பண்ணிட்டாருன்னு வச்சுக்க டிஎம்கே வரும். ஒரு ஸ்பாய்லர் மாதிரி அவர் நின்றுட்டாருன்னா பெரிய பாதிப்பாயிடும். இது ஒரு மௌன புரட்சி. இது நம்ம நினைக்கிறோம் இவர் வாங்குற ஓட்டால யாருக்கு பெனிஃபிட்ன்றது தான் பார்க்கணும். ஏன்னா மக்கள் நினச்சிட்டா நம்ம எப்படி தடுக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 25% இப்போ தொட்டுட்டு ஓடுறாரு. அப்போ தான் இந்த ப்ரீ போல் அனலைஸ்லாம் பொட்டி துறக்கறச்ச தெரியும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு என்ன நாள்? May 3rd, May 4th எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் கேட்கறதுக்கு எங்களோட ஆஸ்தான லிட்டில் டாக்ஸோட ஜோடிதார்னே சொல்லிடலாம். எங்களுக்கு எப்படி பர்சனலாக ஃபீல் ஆகுது நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது? எல்லாருமே சண்டேக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் தடவை தமிழ்நாடு மண்டேக்காக வெயிட் பண்ணுது சார். அண்ட் இப்போ நிறைய போஸ்ட் வைரல் ஆகிட்டு இருக்கிறது என்னன்னா, ஷெல்வி ப்ரெடிக்டட் டிவிகே ஸ்வைப்பு, விஜய் சார் அஸ் த சிஎம், இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. விஜய் சார் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டுருக்கீங்க அவருக்கு ஒரு பெரிய யோகம் இருக்குது, கண்டிப்பாக பாலிடிக்ஸ்குள்ளே வருவாருன்ட்டு. இன்றைக்கி வந்துட்டாரு, எலெக்ஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாரு, நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. இப்போ இந்த டாக்ஸ் எல்லாம் நிஜமாவே உண்மைதானா? அது உங்கள் ப்ரெடிக்ஷன் தானா? அதை பற்றி 2019 ஃபாலோ பண்ணுறேன். 23 தான் எனக்கு அவர் ஜாதகம் கிடச்சிது. அது ஜென்யூன் சோர்ஸில் கிடச்ச பிறகு தான் நான் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக போனேன். அப்புறமா ஒரு விருது வழங்கும் விழாவில் தான் நம்ம பேசுகிறது விஜய் சாருடைய ஆட்டம் புரட்டாசிலேருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறமே அப்போவே நான் அவர் எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அந்த அண்டர் எஸ்டிமேட் ரொம்ப தப்பாகும். அப்போ 4 பேர் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஸ்டாலின் சார், எடப்பாடி சார், உதயநிதி சார், விஜய் சார். ஆமாம், போட்டிருந்தாங்க. மேலே 2 பெரியவங்களையும் கீழே 2 பசங்களையும் போட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மேலே இருக்கிற 2 பேரையும் மறந்துடுவாங்க மக்கள், கீழே இருக்கிற 2 பேருக்கு தான் போட்டி வரும். ஸோ உதய் சாருக்கும் விஜய் சாருக்கு தான் போட்டி வரும். ட்ரெண்ட் அப்படி தான் மாறும். இப்போ மாறச்சு இப்போ சொன்னால் நம்ம புரியாது. ஸோ 2 திராவிட கட்சிகளும் சரி, என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, இப்போவே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா நிறைய நம்ம விலை கொடுக்க வேண்டியதாகிடும். ஏன்னா அவருடைய ஜாதகம் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறது. அவருக்கு இப்போ சுக்கிர தசை வேறு நடக்குது. அதில் ராகு புத்தி அவருக்கு எலெக்ஷன் அன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அது நிறைய பேர் அது சொல்லுவாங்க. என்னுடைய கால்குலேஷன் தான் நான் நம்புவேன். 23/4/2026 வரை மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ராகு புத்தி அவருக்கு கடகத்தில் கடகராசியோடு சேர்ந்து லக்னம் விட்டுருங்க. அதில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். சர்ப கிரகங்கள்லாம் கெட்டுப்போன இடத்துல நின்னா திடீர் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே சமயம் அதே எலெக்ஷன் சமயத்தில் சூரியன் அவருக்கு 10ல் உச்சம் மாட்டி நிற்கிறார். பெரிய பலம் அது எனக்கு தெரியும். ஸோ அதனால் இது ஒரு மாதிரி வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அப்போ தான் இந்த ப்ரீ போல் அனலைஸ்லாம் வந்தது. எக்ஸிட் போல்ஸ் ப்ரீ போல். அதில் இவங்க இவ்வளோ எடுப்பாங்க, அவங்க இவ்வளோ எடுப்பாங்க, விஜய் சார் இவ்வளோ தான் எடுப்பாருலாம் ஒரு மாதிரி இருந்தது. அப்போ தான் உங்களை மாதிரி ஒருத்தவங்க ரெகுலராக நம்ம கொடுக்குற சேனல்னால அவங்க கேட்டாங்க,
கேட்குறச்ச நான் சொன்னது, விஜய் சாருடைய இதை வந்து நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. ஏன்னா நான் சொன்னது 21ஆம் தேதி பேட்டி கொடுத்தேன், 23ஆம் தேதி தான் இது. அப்படியான்னா அந்த ஆங்கர் கேட்டாங்க, இப்போ விஜய் சார் மாஸான்னு கேட்டாங்க. ஆமாம் மாஸ் தான். இல்லை இப்போ நடிப்பில் மாஸா இதுலேயும் மாஸ்? இல்லை இதுலேயும் மாஸ் தான். பொட்டி திறக்கிறச்ச தெரியும் உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 25% இப்போ தொட்டுட்டு ஓடுறாரு. முதல்ல நான் 18% கொடுத்தேன், 28% தொட்டுட்டு ஓடுறாங்க. அப்போவே அந்த அம்மா கேட்டாங்க யாருக்கு நல்ல நேரம்னு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டாங்க, விஜய் சார் சிஎம் ஆயிடுவாரான்னு கேட்டேன். நான் சொன்னேன் ஏன் ஆகக்கூடாது, அதை சொல்கிறதுக்கு நான் யார்? விஜய் சார் சிஎம் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் இல்லையே. நம்ம ஜோதிடனாக பேசணும், அரசியல்வாதியாக இருந்தால் ஆகக்கூடாதுன்னு நான் பேசுவேன். என்ன கேட்டது அன்றைக்கி ஜோதிடனாக தான் கேட்டேன். நமக்கு 2 முகம் இருக்கிறச்சு எந்த முகத்தில் பேசுகிறோமோ அதான் பேசுவேன். அப்போ நான் சொன்னேன், அப்போ வந்து அந்த அம்மா கேட்டாங்க, அப்போ சொல்லுங்கள் யாருக்கு நல்ல நேரம்னு. நான் சொன்னேன் ஸ்டாலின்ஜிக்கு நல்ல நேரம், எடப்பாடிஜிக்கு நல்ல நேரம், உதயநிதிஜிக்கு நல்ல நேரம், விஜய்ஜிக்கும் நல்ல நேரம், விஜய் சாருக்கும் நல்ல நேரம், உதய் சாருக்கும் நல்ல நேரம், சீமான் சாருக்குமே நல்ல நேரம். பொட்டி திறக்கிற அன்றைக்கி ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருக்கும். இவ்வளோ தான் நான் சொன்னேன். பட் விஜய் சார்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி 7% 8%லாம் கிடையாது. அதில் நான் அதை சொல்லணுன்றதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்தேன். 25% தான் அவர் வந்து தொட்டுட்டு ஓடுறாரு. அவர் அதுக்கு மேலே எவ்வளோ கபலீகரம் பண்ணுவார்ன்றதெல்லாம் பொட்டி திறக்கிறச்சு தான் தெரியும். ஏன்னா மக்கள் வந்து குத்துன்னு குத்திட்டாங்கன்னா, இல்லைன்னா சப்போஸ் நான் சொன்ன 25% போடக்கூடாதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னுடைய கால்குலேஷனில் எனக்கு வந்து க்ளீனாக இருக்கேன். அவருக்கு வந்து நல்லா இருக்கிறனால 25%க்கு மேலே வரும். அதுவே கிட்டத்தட்ட 1,30,00,000 ஓட்டு வரும். அது சாதாரண ஓட்டு கிடையாது. ஒருத்தருக்கு முதல்ல வர்றச்ச 1,30,00,000 ஓட்டு தொடுறாரு. ஸோ இந்த 1,30,00,000 ஓட்டு யார் ஓட்டை மேஜராக டச் பண்ணுறாரு, அந்த மேஜராக டச் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும். அதை வந்து லெஸ்ஸாக டச் பண்ணுறது யாருக்கிட்ட. ஏன்னா அவர் டச் பண்ணுறது மேஜர் பார்ட்டாக பார்த்தா 2 பேர் தான், டிஎம்கே அண்ட் என்டிஏ. சீமான் வந்து என்ன பண்ணாலும் லெஸ் பார்ட்டு தான் அது. ஸோ சீமான் சார் அவர் டச் பண்ணாலும் பண்ணாட்டிலும் சீமான் சாருக்கு பெரிய சேதாரம் கிடையாது. ஸோ அப்போ வந்து அவர் பெருசாக டச் பண்ணுறது டிஎம்கேவாக இருந்தால் என்டிஏ வரப்போகுது. என்டிஏ டச் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, டிஎம்கே வரும். ஒரு ஸ்பாய்லர் மாதிரி அவர் நின்றுட்டார்னா பெரிய பாதிப்பாயிடும். இல்லை இவங்க 2 பேரையும் அவர் கபாலிகரமே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வருவார். இவ்வளோ தான் வந்து நான் சொன்னது. அதனால் அவர் வந்து சீனில் இல்லைன்றது தப்பு. அவரும் ரேஸில் இருக்கார். ஆனால் 25% வந்துடுச்சு அவருக்கு. 25% வந்தவர்களுக்கு மேலே வந்து ஒரு 10 to 13% தான் ஓடுது. இவ்வளோ தான். யார் இது பண்ணாலும் தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் 38%லேருந்து 41% தான் வின்னர். கப்பு கொடுத்துட்டு போகிறீங்க. ஸோ இந்த கப்பு வந்து அவருக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கப்பை வாங்கக்கூடியவங்க இதை இப்போ ஆக்சுவலாக விஜய் சார்னு ஒருத்தர் வரலன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது விஜய் சார் வந்ததுனால நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க. இப்போ விஜய் சார் சீனில் இல்லை, எலெக்ஷன் நடக்குது. ஒன்று டிஎம்கே கூட்டணி, ஒன்று என்டிஏ கூட்டணின்னு. அப்போது திமுகவுக்கு நிறைய எதிர்ப்பு ஓட்டு, அதாவது ஆன்டி இன்கம்ஸ் இருக்குது. அதெல்லாம் அறுவடை பண்ணுறது யாருன்னா என்டிஏ தான் பண்ணியிருக்கும். என்டிஏக்கு ஏதாவது பிஜேபி என்டிஏ கூட்டணி சரியாக பிடிக்கலன்னா அதை டிஎம்கே அறுவடை பண்ணியிருக்கும். கரெக்ட். ஸோ எங்களுக்கு ஒன்று வந்திருக்கும், இல்லை அவருக்கு போயிருக்கும். இப்போ விஜய் சார் வந்து இந்த வெள்ளம் வர்ற சமயத்தில் பார்த்துருப்பீங்க, வெள்ளம் நிறைய வரும். தடுக்க தெரியாத நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, மணல் மூட்டையை போடுவாங்க. மணல் மூட்டை போடுறதுனால அந்த வெள்ளம் அப்படி இப்படின்னு ஓடும், எந்த பக்கம் ஓடுன்னு தெரியாது. அதுபோல் இந்த எதிர்ப்பு ஓட்டுகள், எங்கள் எதிர்ப்பு ஓட்டுகள் டிஎம்கே வாங்குறதும், டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுகள் வாங்குறதும், நாங்கள் கரெக்டாக வாங்குறது வேறு. இல்லை இவரே வாங்கிட்டாருன்னா, அது இல்லாமல் காமன் பப்ளிக் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் இருக்குது, லேடிஸ் இருக்குது, அபவ் 60 people 60 yearsக்கு மேலே இருக்குது. அதுவே 2 கோடி ஓட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும்.
இவங்கெல்லாம் யாருக்கு திங்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ விஜய் சாரையே நீங்கள் சீனில் வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். உடனே அவங்களுடைய ரசிகர்கள் மட்டும் ஜெயிச்சிருவாரு விஜய் சார் 25% செல்வி சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு என்ன நினச்சிட்டாங்கன்னா 25% இஸ் மோர் தென் இனஃப் டு மேக் சிஎம் ஆகுறதுக்குன்னு அவங்க அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஒரு கட்சிக்காரங்க நான் எங்கள் கட்சிக்காரங்க எடப்பாடி ஐயா தான் சிஎம்னு நான் பேச முடியும். நான் வந்து ஸ்டாலின் சார் சிஎம் நான் பேச முடியுமா? நான் வந்து விஜய் சார் சிஎம் நான் பேச முடியாது. எங்கள் கட்சிக்கு அதுபோல் அந்த கட்சிக்காரங்க அப்படி போட்டு உடனே இந்த ஃபுல் வீடியோவையும் பார்க்குறது இல்லை யாரும். இந்த ரீல்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ் போடுறீங்கல்ல, நான் வந்து விஜய் சார் ஏன் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு கேட்டேன்னு ஒரு வார்த்தை வரும்ல, அதை போட்டுக்கிறது. விஜய் சார் அது ஆட்டம், விஜய் சார் அது வந்து உங்களுக்கு வந்து 23ஆம் தேதி பொட்டி திறக்கிறச்சு தெரியும்னு அதோடு நிறுத்திக்கிறது. ஒன்றா இவர் ரஜினிக்கு சொன்னாருன்றது, ரஜினிக்கு நான் என்ன சொன்னேன்றது கேட்குறது கிடையாது. ரஜினி சார் சிஎம் வருவாருன்னு நான் எங்கேயாவது சொன்னால் பரவாயில்ல. அதே போல் ஸ்டாலின் சிஎம் வரமாட்டாருன்னு சொன்னாருன்னு சொல்கிறது. நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின் சார் சிஎம் வரமாட்டாருன்னு நான் சொன்னார்னா அந்த வீடியோவை எடுத்து போட வேண்டியதானே? 5 வருஷம் கூட ஆகலையே, 21வது வருஷம் தானே சொல்லியிருக்கேன்ற. அந்த வீடியோவை எடுத்து போட அதை நான் செல்வி அழிக்க முடியுமா? எடுத்து வாயில் வந்து தான். நாங்கள் என்ன கேட்டோம், இந்த வாட்டி ஸ்டாலின் சார் வரலன்னா எப்போ வருவோன்னு கேட்டோம். அது எந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது, நீ போட வேண்டியதானே? போடுறது கிடையாது. சும்மா இது மாதிரி ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரமாட்டாரான்றதுக்கு அர்ஜுனமூர்த்தி சார் வந்து டீட்டெயிலாக கொடுத்தார் பேட்டி. கட்சி ஆரம்பித்தோம், யார் கையெழுத்து போட்டோம், டெல்லியில் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணோம், அவர் கட்சி ஆரம்பிப்பார் மட்டும்தான் சொன்னேன். அவர் வந்து ஏன் ஓடினார், எதுக்கு ஓடினார், அவருக்கு கொரோனாவில் ஓடினாருன்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் சிஎம் ஆவார்னு சொன்னால் பரவாயில்ல. விஜய் சார் இப்போ என்னன்னா செல்வி சிஎம் ஆவார் சொல்லிட்டு யாருன்னு சொல்கிறது. செல்வி எங்கே சொன்னேன் காட்டணும்ல. நான் தான் 4 பேருக்கு நல்ல நேரம்ன்றேன். நான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் கூட பார்த்தீங்களே, அதில் தான் கேட்டாங்க எல்லோரும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, ஏன்பா அது செல்வி யாருக்காவது எப்படி சொல்ல முடியும்னு. நான் ஜோதிடனா தான் சொல்லலாம், நான் யார் சிஎம் ஆவாங்கன்றது நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? யாருக்கு தெரிவிக்கணுமோ அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன், அவங்களுக்கு தெரியும் எப்படி ஜெயிப்பீங்கன்றதுக்கும் சொல்லியிருக்கேன். அவ்வளோதானே. எனக்கு தான் எல்லா கட்சியிலையும் பழக்கமாச்சு. இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? அது விஜய் சாருடைய ரசிகர்கள் புதுசாக வந்திருக்கிறவங்க, ஒரு ஜென்ரேஷன், ஒரு பெரிய எந்து. அவங்களுக்கு வந்து நான் என்ன கேட்குறேன், அவங்கள தற்குறின்றதுக்கும் நான் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. தற்குறின்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க வந்து ஐடியில் வேலை செய்கிறாங்க, பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க, ஃபாரின்லேருந்து வராங்க, சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க, நிறைய லெவலில் அவங்க கஷ்டப்படுறாங்க, இறங்கி வேலை செய்கிறாங்க. ஒரு மீட்டிங் முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற குப்பையை எடுக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இவங்கள போய் எப்படி பண்ணுவீங்க? ஒரு தலைவன் வரான், ஒரு தலைவன் வரைச்சா பைக்கில் வந்து கொஞ்சம் உத்வேகப்படுறது, அது வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது. எம்ஜிஆருக்காக மரத்து மேலெல்லாம் ஏறி மரம்லாம் விழுந்து 10 பேர் செத்ததெல்லாம் இருக்குது. அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் இருக்குது. அந்த காலத்துலேருந்து எப்போவுமே இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போன்னு இல்லை, பாலிவுட் ஆக்டர் வந்ததுக்கெல்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. முகமது அலி வந்திருக்காருன்னு நேரு ஸ்டேடியத்தில் வர்றச்சா அப்போ ஒரு ஸ்டாம்பைட் ஆனதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் டிவியே வராத காலத்திலே இருக்குது. ஸோ இதுதான், இப்படி தான் நம்ம பேசணும். இப்போ May 4 நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அதுமா ஏதாவது கட்டங்களில் தப்பாக காட்டுதா தமிழ்நாட்டில்? அதாவது காலையில் இந்த வாட்டி விருச்சகம் ரொம்ப நல்லது. ஜூனில் அதாவது இப்போ மேலேருந்து குரு வந்து அவங்களுக்கு ரொம்ப பலம். அதனால் டாப் மோஸ்ட் ராசியில் விருச்சகம் வருது. அதனால் பயப்படாது, உங்கள் ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அதனால் விருச்சக ராசியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அனுஷம் காலையில் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து நிறைய ஒரு சில சலசலம் இருக்கும். ஆனால் அந்த எல்லா சலசலப்பும் மத்தியானம் 12 மணிக்கு மேலே சைலண்ட் ஆகிடும். எல்லாமே சைலண்ட் ஆகிட்டு மக்களுக்கு போக விஷயங்கள் சட்டம் ஒழுங்கெல்லாம் கரெக்டாக வரக்கூடியெல்லாம் ஆகிடும். அது வந்து வெஸ்ட் பெங்காலில் வேணுமுன்னா, தமிழ்நாட்டில் அவ்வளோலாம் அதுக்கு மதிப்பு கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் வேணுமுன்னா கொஞ்சம் ஓவராக பிரச்சனைகள் காணப்பட, கலவரங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான கேள்வி இப்போ இருக்கிற விஷயம்னா, இந்த நீங்கள் சொன்ன அந்த 118 சீட்ஸுக்கு மேலே அந்த மெஜாரிட்டி ஒரு கட்சி வாங்கலை. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் டிஎம்கே வாங்கலைன்னா எல்லாருமே கேட்குறது, ஒருவேளை விஜய் சார் என்டிஏவோட கூட்டணி அமைப்பாரா, அதுக்கு ஏதாவது பிளானட்டரி? இல்லைங்க, அதை பேசுகிற அளவுக்கு நான் கிடையாது. ஏன்னா அரசியல் யாரும் நிரந்தர நண்பர்கள் கிடையாது.
அரசியலில் யாருமே நிரந்தர எதிரிகள் கிடையாது. ஏன் டிஎம்கேவோட அவர் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வைகோ டிஎம்கே, ஏடா நாங்களே பிஜேபி ஏடிஎம்கேலாம் எவ்வளோ அடிச்சுக்கணும். இப்போ எல்லோரும் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், கூட்டணியை வந்து எல்லாமே வந்து வாங்குறதுன்றதெல்லாம் அப்புறமா தான் அது வந்து வரும். போஸ்ட்மார்ட்டம் நம்ம செய்ய முடியாது. பொலிட்டீஷியன் செல்வியா நீங்கள் சொல்கிறீங்க, ஆஸ்ட்ராலஜர் செல்வியா ஏதாவது தெரியுதா? இல்லை, ஆஸ்ட்ராலஜி செல்வியா என்னென்னா இங்கே அந்த மாதிரி ட்ரெண்டே வராது. ட்ரெண்டே இல்லை. ஓகே, இது வராது. இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கு இப்போ வராது. இப்போ கூட்டணி வாய்ப்பு வந்து அது வந்து எல்லாரும் பேசலாம். இப்போ நிறைய விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு மௌன புரட்சி. இது வந்து நம்ம நினைக்கிறோம் இவர் வாங்குகிற ஓட்டால் யாருக்கு பெனிஃபிட்ன்றது தான் பார்க்கணும். இவ்வளோதான். அவருக்கே பெனிஃபிட் பண்ணிக்கிறாரா, இல்லை 2 கட்சி ஆப்போனன்ட்டில் இருக்கிறதுக்கு பண்ண போகிறாரா? அவ்வளோதான் மேட்ரு. அவ்வளோதான் விஷயம். அவருக்கு பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய லக்கு இருக்கணுன்றது அமைப்பு. ஏன்னா அவர் ரீச் ஆகுறது தனியாக தானே ரீச் ஆகுறாரு. அதெல்லாம் நடக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா மக்கள் நினச்சிட்டா நம்ம எப்படி தடுக்க முடியும்? ஸோ இந்த எலெக்ஷனில் கூட்டணி வாய்ப்பு இருக்காது, பட் அடுத்த எலெக்ஷனில் மேபி வாய்ப்பு. அதெல்லாம் நிறைய கூட்டணின்றது விஜய் சார் கூட்டணி வைக்கணும்னு நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். முதல்லேருந்து பேசியிருக்கேன். விஜய் சார் கூட்டணி வைக்கணும், விஜய் சாருக்கு வந்து அது நல்லது, நிறைய சப்போர்ட் இருக்கும்னு நினச்சேன். அவர் வேறு யாராவது நினச்சிருக்கலாம், காங்கிரஸை நினச்சிருக்கலாம், திருமாவளவன் சாரை நினச்சிருக்கலாம், அவங்களுக்குள்ளே ஏற்படாமல் போயிருக்கலாம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சார் வந்து கோயிலாக போயிட்டுருக்காரு. ஆஃப்டர் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து திருச்செந்தூர் போயிருந்தார், ஷிரடி சாய்பாபா கோயில் போயிருந்தார். இதெல்லாம் வந்து செட் ஆஃப் லைக் அவரோட ராசி பலன்லாம் பார்த்துட்டு போகிறாங்களா எப்படி? அவருக்கு இப்போ குரு புத்தி ராகு புத்தி முடிஞ்சால் குரு புத்தி வரும். குரு புத்திக்கு வந்து திருச்செந்தூர் வந்து எப்பவுமே ஃபேவரேட். அடுத்தது வந்து சாய்பாபா வந்து அவங்க சோபா அம்மா வந்து டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க. சாய் ஆசீர்வாதம் கொடுத்து தான் விஜய் சார் பிறந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த நன்றி கடங்கும். அப்போ வந்து ஒருத்தருடைய ஆசீர்வாதம் ஒரு குருன்னா அவங்க குலதெய்வம் மாதிரி அது. ஸோ அந்த நன்றிக்கு போயிட்டு வந்திருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அவர் எல்லாத்துக்கும் தான் வேளாங்கண்ணி கூட தான் போகலான்னு இருந்தார். க்ரௌடுடைய மூமெண்ட்டுனால போகல. அவருக்கு வேளாங்கண்ணிக்கு போனால் நாகூருக்கும் தான் போவார் அவர். ஸோ இனி வந்து அவர் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரே ஹாப்பி என்னன்னா, இந்த கோயில் போகாமல் கோயில் இது சாமி இது அதுன்னு சொல்லாமல் அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆன்மீகத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவர் கோயிலுக்கு போகிறது வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு அந்த பக்தி கிடைக்கும். அது எந்த மதமாக இருந்தாலும் கிடைக்க போகுது, கிடைக்கும். ஸோ எங்களுக்கு ஹாப்பி தான். சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆளுமை இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்கும். அவரும் ரிஷபராசி, அந்த நீச்ச மகாராஜா, அந்த ஒரு நீச்ச பங்கம் அது இருக்கு. அதனால வந்து அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கும்னு நீங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணீங்க. அடுத்த 5 வருஷம் இன்கேஸ் டிஎம்கே திருப்பி அவங்க ஆட்சியை தொடர்றாங்கன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு லீடர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மோடிஜி இது வந்து நான் ஏற்கனவே 2014 பேசுகிறேன். அவரது வந்து குஜராத் இருக்கிறச்சா அவர் சொன்னேன், அவரது வந்து நீச்சபங்கம் வேலை செஞ்சு இப்போ அடுத்தது வரும். மோடிஜி வந்து அவர் நினைக்கிற வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். இப்போ அதே போல் 3rd டைமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த யோகம் வந்து அவரை எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பு இருந்தாலும் 400 சீட் எடுக்க முடியலன்னா 240 சீட் எடுத்து அவர் தான் திருப்பி வந்திருக்கார். ஸோ உதய் சார் இது வந்து ஏற்கனவே இந்த நீச்சபங்கம் வேலை செய்கிறனால தான் சினிமாவில் இருந்தவர் இப்போ வந்தார், மந்திரியாக இருந்தார், ஸ்போர்ட்ஸாக இருந்தார், இப்போ டெப்டி சிஎம் ஆகியிருக்காரு. ஸோ அதுக்கு அப்சல்யூட்டாக வேலை செய்யுது. அதனால தான் நான் சொன்னது, அந்த காலத்திலே நான் சொன்னது, 3 இளைஞர்களுடைய டைமில் தான் இந்த தமிழ்நாடு போகுது. ஒன்று உதய் சார், அடுத்தது வந்து இப்போ எல்லோரும் பேசக்கூடிய விஜய் சார். ஆனால் நான் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து அண்ணாமலைஜி. குரு ஜென்மத்துக்கு வரனால ஜூன் மாதத்துலேருந்து வர்றதுனால அதுக்குண்டான பலன்கள் அதற்குண்டான மாற்றங்கள்லாம் அவருக்கு ஏற்படலாம். ஸோ இவங்க 3 பேரை நோக்கி தான் இப்போ தமிழ்நாடு அரசியல் திரும்பும்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்போ இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி பேசியிருக்கேன். ஏன்னா இந்த விபரீத ராஜகம் வந்து இவர் அண்ணாமலைஜி. ஸோ இந்த 3 ஜாதகமும் கடகராசி 2 பேர், விஜய் சார் கடகராசி, அண்ணாமலை சார் கடகராசி, இவர் உதயநிதி சார் ரிஷபம். ஏன் இந்த ராசிகளை சொல்கிறேன்னா, சந்திரன் ஆட்சி பெற்றது கடகம், சந்திரன் உச்சம் பெற்றது ரிஷபம். ஸோ சந்திரனுடைய பலம்
எங்கே இருக்கிறதோ அந்த அவங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்கு நிற்கிறாங்க. ஸோ இது வந்து வேடிக்கையாக இருக்கக்கூடாது, பார்க்கணும், இதெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து எந்தெந்த இது வந்து உள்ளே வருதுன்னு இப்போ கடகத்துக்கும் ரிஷபத்திற்கும் வந்திருக்கு. அதே போல் சந்திரனுடைய நட்சத்திரம் தான் எடப்பாடி ஐயா, கன்னியாராசி, அஸ்த நட்சத்திரம். அப்போ ஞாபகம் வச்சுங்க, சந்திரனுடைய ரோல் வந்து பெரிய ரோல் இப்போ இந்த எலெக்ஷன்லே. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து இப்போ 3 பேர் இல்லாமல் சிம்ம ராசி வந்து மக நட்சத்திரம் வந்து சாரி சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் வந்து ஸ்டாலின் ஐயா. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த நட்சத்திரத்தினுடைய ரோலிங்கெல்லாம் இருக்கிறச்சு எதிர்காலத்தில் இந்த பெரிய நட்சத்திரங்கள் பெரியவங்களுடைய நட்சத்திரம் இந்த 3 பேர் நட்சத்திரம் தான் தமிழ்நாட்டில் ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் விஜய் மாதிரி வேறு யாராவது வராங்களான்றது அப்போ தான் தெரியும். சார், ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற நம்ம டிஎம்கே அண்ட் என்டிஏ அலையன்ஸ் அந்த பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இளைஞர்கள் சோஷியல் மீடியாலலாம் ஒயிட் ஷர்ட்டு கிரே பேண்ட்லாம் போட்டு நான் டிவிகேக்கு தான் ஓப்பனாக ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரிலாம் வைக்கிற பீப்புள் இருக்காங்க. இந்த எலெக்ஷனோட நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்க போகுது? ஒன்றும் இல்லை, அதாவது எல்லாமே இருந்தாலும் ஒரே சைடாக போகுன்றது தான் நான் பார்க்குறேன். ஒன் சைடாக தான் இருக்கும். ஆமாம், ஒன் சைடாக தான் போயிடும். அது வந்து பெருசாக எனக்கு ஒன்றும் டைட் எடுக்கிறது. அது வந்து எட்ஜிங் வந்து மும்முனை போட்டியாக போயிடுச்சு. அதில் 4 முனை இருந்தாலும் மும்முனையில் பெரிய போட்டியாக போயிடுச்சு. அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி வந்துருங்கிறீங்க? சிங்கிள் மெஜாரிட்டியில் தூக்கிடுவாங்க. யாருன்னு சொல்ல மாட்டா, ஆனால் வந்துருங்க, தூக்கிடுவாங்க. 100 சீட்டு எடுக்கிறவங்களே பெரிய இதுதானே, அவ்வளோதானே. அவங்கள சேர்ந்தவங்க எல்லாமே வந்துடுவோம். அந்த கூட்டணி வந்துட்டாவே இல்லை தனியாக சோலோ வந்துட்டாலும் சரி, அது பெரிய ஒரு உங்களுக்கு வந்து அந்தந்த ஏரியாவில் தான் நெக் டு நெக்கு எல்லாமே இருக்குங்க. இதில் வந்து 3 லீடர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஜாதிகள் இருக்குது, மதங்கள் இருக்குது, அவங்கவுங்க ஊரில் இருக்கிற பிரச்சாரம் இருக்குது, அந்தந்த ஊரில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் ஃபேக்டர்ஸ் இருக்குது, பாதித்தவங்க இருக்குது, அவங்களால பெனிஃபிட் ஆனவங்க இருக்குது, நிறைய பார்க்கணும்ல. 1,30,00,000 பேருக்கு வந்து 1000 ரூபாய் மாதம் வாங்கியிருக்காங்க. அவங்க யாருக்கு போட போகிறாங்கன்னு பார்க்கணும், பஸ்ஸில் போடுறது பார்க்கணும், ஃப்ரீ பீஸில் பார்க்கணும், எவ்வளோ இருக்குது ஃப்ரீ பீஸ் விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க ஓவர்லுக் பண்ணி இதெல்லாம் வேணாம், இது கொடுத்தது கூட எங்களுக்கு வேஸ்ட்டுன்னு அவங்க டிசைட் பண்ணணும். அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களான்றது நம்ம பண்ணணும்னு ஆசைப்படலாம். என்டிஏ நிறைய இருக்குது. அதே போல் நடிகர் வந்து இப்போ இவர் சொல்கிறது இப்போ வந்து அதாவது 2 கழகத்தினாலே போர் அடித்தவங்க வேண்டாம் விஜய்க்கு வரலாம், வயசானவங்களே அது மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்களே சோஷியல் மீடியாவில். இப்போ சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் தானே பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது. அதனால் காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது 4ஆம் தேதி ஒரே காலையில். இப்போ நிறைய அரசியல்வாதிகள் தூங்க மாட்டாங்க, அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம காலையிலேருந்து எல்லா டிபேட்டுக்கும் நம்ம போய் பேசின்னு தான் இருப்போம். ஸோ பார்ப்போம் சார். ஸோ நாளைக்கு வந்து விசில் அடிப்பாங்களா, ரெட்டை இலை காட்டுவாங்களா, சூரியன் உதிக்குமா அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு அக்னி நட்சத்திரம் வேறு. ஓயோயோ, ரிசல்ட் அன்னைக்கே கொடுத்த போகிறாங்க. எஸ் சார், நாளைக்கு நாங்களும் எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சார் இன்னொரு இதில் பேசுவோம் சார் நம்ம. நன்றி சார்.